அறியாமையின் தாக்குதலுக்கு ஆளாகி உள்ளும் புறமும் அவதியுற்று வந்தவன் இறைவன் மேல் நம்பிக்கை இழக்காமல் தன் சாதனையில் தொடர்ந்து ஈடுபட்டு வந்தான். இப்படியாக அவன் சிறிது காலம் அவதியுற்று கொண்டிருந்திருக்க வேண்டும். பல மாதங்களோ ஏன் ஓரிரண்டு வருடங்கள் கூட ஆகலாம். ஏனென்றால் காரண சரீரத்தில் மண்டி கிடக்கும் மூட்டை மூட்டையான சம்ஸ்காரங்கள் மற்றும் வாசனைகள் வெளிக்கிளம்பி வரும்போது அவற்றுடன் சண்டையிட்டு சமாளிப்பதென்பது ஓரிரு நாள் அல்லது மாதங்களில் முடிந்து போய்விடக்கூடிய காரியம் அல்ல. உள்ளிருந்து அறியாமை தாக்கியதால் அவன் தியானம் செய்ய முடியவில்லை. அவன் பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியிருந்தது. ஆனால் அவன் மிக்க தைரியத்துடன் சமாளித்து கொண்டு எப்படியோ தன் சாதனையும் செய்து கொண்டு இறைவனிடம் சரணடைந்து உதவி செய்யுமாறு பிரார்த்தனையும் செய்து வந்தான். இருந்தும் அவரிடமிருந்து அவனுக்கு உதவி கிடைப்பதாக தெரியவில்லை. எனவே அவன் ஆதாரமற்றவனாக ஆகிவிட்டான். இது அவனது பொறுமையும் மனோபலத்தையும் சோதிக்கும் நிலை. ஆனால் இறைவன் கைவிட மாட்டார் என்று அவனுக்கு பூரண நம்பிக்கை இருக்கின்றது. அதனால் மிகவும் மன்றாடி அவரது கிருபையை உடனே தந்தருளுமாறு முறைகின்றான். ஓ பெருமாளே, நான் கஷ்டப்பட்டு கொண்டே இருக்கின்றேன். உங்கள் உதவி வேண்டி மன்றாடி வருகின்றேன். உங்களை தவிர எனக்கு வேறு ஆதரவும் இல்லை. ஆனால் நீங்களோ தங்கள் கிருபையை தருவது பற்றி ஒரு நொடி பொழுது கூட நினைக்காமல் இருக்கின்றீர்கள். இவ்வாறு இருப்பதை எவ்வளவு காலம் என்னால் பொறுத்து கொள்ள இயலும்? இப்படியாக அவரது கிருபையை பெறுவதற்கு செய்த பிரார்த்தனைக்கு ஆதாரம் கொடுக்க அவரை புகழ்ந்து கொண்டிருக்கின்றான். ஓ முருகப் பெருமானே, தேவலோக சிகாமணியே, வேத ஆகமங்களின் ஞானத்தை அருள்வதில் வினோதரே, தாங்கள் மனோதீதர், மனத்தால் அடைய நினைக்க முடியாதவர். அதனால் தாங்கள் எனக்கு தங்கள் கிருபையை தந்திட நினைக்காமல் இருப்பதற்கு காரணம் நான் தங்களை நினைக்கவில்லை என்று தாங்கள் சொல்ல முடியாது. பிராரப்த கர்மா இறை கிருபையும் ஆகிய இரண்டும் ஒரே சமயத்தில் எப்படி வேலை செய்கின்றன என்பதை அறிவது ஒரு சுவாரஸ்யமான விஷயம். கர்மங்கள் உண்மையில் அதிக பலம் கொண்டவை. இறை கிருபையால் ஒரு சில சமயங்களில் அதன் முன்னால் நிற்கக்கூட முடியவில்லை என்று தோன்றக்கூடும். ஆனால் இதிலுள்ள ஒரு பரம ரகசியத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். கர்மங்களின் சக்தி தெய்வ கிருபையை கூட தற்காலிகமாக எதிர்த்து செயல்படக்கூடும். ஆனால் அவைகளுக்கு ஒரு தொடக்கமும் உண்டு, முடிவும் உண்டு. எனவே கர்மங்களை இயக்கிடும் சக்தி பலவீனம் அடைந்து என்றாவது ஒரு நாள் முற்றிலும் இல்லாமல் போகும். அப்பொழுது கர்மங்கள் தானே முடிவடைந்து விடுகின்றன. ஆனால் இறைவன் கிருபையோ என்றும் வற்றாதது. மெதுவாகவும் சீராகவும் நாள்தோறும் வளர்ந்து சமாதி நிலை எனப்படும் இறை உணர்வை அடையும் வரை அது அந்தமடையாமல் இருக்கின்றது. எனவே சாதகர்கள் சாதனை செய்யும் பொழுது பொறுமையுடன் இருக்க வேண்டும். கர்மங்கள் உடனேயோ அல்லது சிறிது காலத்துக்கு பிறகோ முடிவுக்கு வந்து தீரும் என்பது திண்ணம். இறை கிருபை கட்டாயம் மேலோங்கி நிரந்தரமாக இருக்கும் என்பது அதைவிட திண்ணம். So from inside out, the sadhak has many problems but no help or support. He is utterly supportless. Adaramilen. So he impatiently appeals to the Lord for his grace, saying, "O Lord, I have been suffering and praying to you for help. I have no other support except you, but you have not given even a moment's thought to bestow your grace upon me. How long can this continue?" And in order to support his claim for his grace, he praises the Lord, saying, "O Lord, the crest jewel of Devloka, thou art beyond the reach of Vedas, Agamas, knowledge, activity and mind." வேதாகம ஞான வினோத. வேத ஆகமங்களின் இருப்பிடம் ஞான பண்டிதன் முருகன். அவனே ஞானம், ஞானஸ்வரூபன். அவன் ஞானத்தை வாரி வழங்குகிறான். அதுவே அவன் தொழில். ஆனால் அதற்காக அவன் பாடசாலைகள் அமைத்து ஞானம் போதிப்பதில்லை. அவன் ஞானம் வழங்கும் விதமே விசித்திரம், வினோதம். ஔவை பிராட்டிக்கு வழங்கியது ஒரு விதம். சிவனார் மனம் குளிர உபதேசம் பகிர்ந்தது ஒரு விதம். அகஸ்திய முனிக்கு உபதேசம் செய்தது ஒரு விதம். அருணகிரிநாதருக்கு அருளியது ஒரு விதம். பாம்பன் சுவாமிகள், வள்ளிமலை சுவாமிகள், கிருபானந்த வாரியார் சுவாமிகள், குருஜி ராகவன் மற்றும் பலருக்கு அருளிய வெவ்வேறு விதம். நம்மை போன்ற பாமரர்களுக்கு அருளுவது ஒரு விதம். இப்படியாக அவன் செய்யும் வினோதத்திற்கு அளவே இல்லை. மனோதீதா. அப்படிப்பட்ட ஞானஸ்வரூப முருகனை நினைத்த மாத்திரத்தில் சச்சிதானந்தத்தில் மூழ்கிய சாதகன்
அறியாமையின் தாக்குதலால் ஆரம்பத்தில் அவன் திருவடிகளை நினைக்க முடியாமல் போய்விட்டது. மேலும் அவன் இப்பொழுது இருக்கும் நிலை அடியோடு மோசமானது. எனவே அவன் இறைவனை சரணடைந்து அவரிடம் முறையிடுவதை விட வேறு வழி இல்லாமல் இவ்வாறு வேண்டுகிறான். ஓ பெருமானே, நான் உங்களை தவிர வேறு எவ்வித ஆதாரமும் இல்லாமல் தவிக்கின்றேன். இருந்தும் நான் உங்கள் அருளை பெற நீங்கள் ஒரு சிறிதும் நினைக்கவில்லை. பின் எனக்கு கதி ஏது? நான் உங்களை நினைக்காததால் நீங்கள் என்னை நினைக்கவில்லை என்று சொல்லக்கூடாது. ஏனெனில் நீங்கள் மனோதீதர், மனதால் எட்டப்பட நினைக்க முடியாதவர். அதனால் என்னை நினைத்து அருளுவது உங்கள் பொறுப்பு. நீங்கள் ஒரு வினாடி நேரம் என்னை பற்றி நினைத்தாலே நான் தங்கள் கிருபையை இறை அனுபவத்தையும் ஒரு பெற்றிட போதுமானது. In spite of the sadhaka's greater and greater resort to the Lord, he feels supportless because of the power of the karmas. Also, he has not gained a substantial footing in reality, though he is fairly advanced in sadhana. This is very critical condition wherein he is in need of divine support more than at other times. He feels that a pull from the above is absolutely necessary here. This seems to be a preparation for the transitional state in meditation wherein the jiva consciousness tries to exceed itself, go beyond itself and touch universal consciousness. இந்த நிலையில் சில ரகசியங்கள் உள்ளன. சாதகன் இருக்கும் ஆதாரமற்ற இந்த நிலையும் இறைவனின் கிருபையின் செயலே. There is no other support except the Lord's grace, which condition is aptly portrayed in this verse as ஆதாரம் இலேன்.